நான் டனல் நம்பர் 2ல் இருக்க 2வது டனலில் போயிட்டுருக்கேன். டனல் நம்பர் 2 இங்கே தான் என்னென்னு தெரில. மலையெல்லாம் பரவாயில்ல, நல்ல மக்கள் மலையெல்லாம் உடைக்காமல் டனல் போட்டு ரோடு போட்டிருக்காங்க. சின்ன டனல் தான், அதுவும் அந்தாண்ட அவுட்ரு தெரியுது, அவுட் சைட் தெரியுது. குட்டி டனல் தான், குட்டி மலை தான் இது. குட்டி டனல் போட்டிருக்காங்க. இது டனல் நம்பர் 2. சின்னதாக நல்லா இருக்குது. மேலெல்லாம் கேமரா வச்சுருக்காங்க, சேஃப்க்கு பரவாயில்ல. அந்த டனலில் கேமரா இருந்துச்சு என்னன்னு தெரியல, நான் பார்க்கல. பட் இந்த டனலில் கேமரா வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. நான் பேசுகிறது கேட்குது என்னன்னு தெரில, ஒரு நிமிஷம். இப்போ கேட்குன்னு நினைக்கிறேன். இது சின்ன டனல் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இப்போ சிம்லாவா என்னது அந்த ஊர் பக்கத்தில் இருக்கேன். இந்த வியூவெல்லாம் வேறு லெவலில். இவ்வளோ நாள் இப்போ காஞ்சி போன காடாக பார்த்துருந்து இங்கே வந்தவுடனே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது எல்லா இடமும். வேற மாதிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை வந்திருக்கும் போல். ஸோ அதில் நிறைய இடம் சரிஞ்சிட்ருக்கு, நிறைய பிளேஸ் சரிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேஃப்டியாக போயிடுவோம்னு நினைக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. இங்கே நிறைய ட்ராவலர்ஸ் ரைடர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, அது மஜாவாக. அவங்கெல்லாம் வண்டியில் போகிறாங்க, நம்ம நடந்து போகிறோம். நம்ம யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் என்னென்னா மணி பணம் தான் பெருசு. போயிட்டுருக்கோம். இது குட்டி டனல் தான், பரவாயில்ல. சின்ன டனலாக இருந்தாலும் இதுவும் அதே மாதிரி தான், நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க டனலெல்லாம். இது வந்து சிங்கிள் டனல், அது வந்து டபுள் டனலு. இன்சைடு வேறு அவுட் சைடு வேறு அது மாதிரி இருந்துச்சு. இது இன்சைடும் அவுட் சைடு ரெண்டும் ஒன்றே தான், ஒரே மாதிரி ஒன்றே தான். இதே சின்னது, ஏன்னா இந்த மலை ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அதனால் சின்னதாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி தங்குறது எங்கே தங்கும்னு தெரில. குளிர்லாம் செம்ம குளிர போகுதுன்னு நினைக்கிறேன் நைட்டுக்கெல்லாம். எங்கிட்ட இருக்க பெட்ஷீட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அங்கே ஓகே, பட் இனிமேல் வர இடத்துலலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் கவலையை மறப்போம், சந்தோஷமாக இருப்போம், போய்கிட்டே இருக்கோம். யாராவது கூட மட்டும் வந்திருந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாரா நட்புகள் யாரா வந்திருந்தாங்கன்னா, இந்த வியூவும் சரி இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் எவனுமே வரல. எனக்கு லாஸ் இல்லை, அவங்களுக்கு தான் லாஸு. ஏன்னா நான் யாருமே இல்லைனாலும் நான் தனியாக என்னால் போக முடியும், வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்துட்டேன். இப்போ அவங்க நினைப்பாங்க, அச்சா நான் இவ்வளோ பிளேஸை மிஸ் பண்ணிட்டேமே, போயிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பாங்க. பயிற்சி முயற்சி இருந்தால் எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்துடலாம். நான் இன்னும் நிறைய இடத்துல நடக்கலான்லாம் பிளான் வச்சுருந்தேன். என் வீட்டில் காது மேலே அடிச்சு உட்கார வச்சுருவாங்க, கம்முன்னு வாடான்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு கம்முன்னு வாடான்ட்டாங்க. ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான் இருக்கேன். மேபி வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது வேறு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலான்னு தான் இருக்கேன். அதுக்குள்ளே யாராவது கேமரா ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேமரா ஏதாவது கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒன்று சம்திங் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வச்சு ஏதாவது டெவலப் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு யாராவது அமௌண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னும் போது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னுடைய கூகுள் பே நம்பர் வந்து 99 40 88 61 43. இதுதான் கூகுள் பே, ஃபோன்பே ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். பேடிஎம் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் ரிட்டர்ன் சொல்கிறேன். என்னோடய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் வந்து 9940886143. மேபி நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு போட்டு விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது, எல்லாத்தையும் காலியாகி போச்சு. நான் அங்கேயே பஞ்சாப்லேயே கேட்க வேணாம் தான் நினச்சேன். ஹிமாச்சல் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டேன். ஸோ வந்துட்டேன் ஹிமாச்சல். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாராவது உங்களால் ஹெல்ப் பண்ண காசு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா யாராவது கொடுப்பாங்கன்னு தோணுச்சுன்னா, யாராவது கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணலை, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. வந்துட்டு 2வது டனல் முடிய போகுது. 4 டனல் முடிஞ்சு அவுட்ரு. நிறைய பேர் இருக்காங்க, ட்ராவல்ஸ் ஊர் சுற்றி பார்க்க வந்தவங்களாம் நிறைய இருக்காங்க. நான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இல்லைனா 10 கிலோமீட்டர் போயிட்டு ஏதாவது இடம் வந்தால் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 15 மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர் போகலான்ட்ருக்கேன். மினிமம் 15 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 4-5 மணிக்குள்ளே நடந்து முடிச்சிடலான்ட்ருக்கேன். ஏன்னா இந்த இடம் ரொம்ப குளிரான இடம், ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் வேணும். பனி அடிக்கும், நைட்டு குளிர் அதிகமாக அடிக்கும். ஸோ அதனால் நல்ல இடமா பார்த்து தான் தங்கி ஆகணும். இல்லைனாலும் தங்கி தான் ஆகணும். கவலைப்படுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
கடவுள் என்ன சிவபெருமான் நம்மளுக்கு என்ன வழி விடுறாரோ அந்த வழியில் தான் நம்ம இருந்தாகணும், வேறு வழி இல்லை. அப்படியே போயிட்டுருக்கேன். டனல் முடிவு வந்துருச்சு. டனல் முடிவடைந்து விட்டது. வெளியே வந்திருக்கோம். இந்த டனல் வந்து 5 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிட்டேன். சின்ன டனல் தான். ஸோ கரெக்டாக 5:16 6 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிடுவேன் இந்த டனலை. போலீஸ் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆர்டிஓன்னு நினைக்கிறேன். ஆர்டிஓ செக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனைன்னு தெரில. கரெக்டாக 6 நிமிஷம் 5.5 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிட்டேன் இந்த டனலை. பரவாயில்ல. ஏதோ போலீஸ் இமாச்சல் போலீஸ் ஏதோ பிடிச்சிட்ருக்காங்க. ஏதோ பாருங்கள் போலீஸ் வண்டி என்னத்துக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரில, பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு எல்லா பிளேஸுமே சூப்பராக. மேப் எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துப்போம்.